ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்க, பகவானும் சரி உன்னுடைய இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாது, அதுக்கேற்றா போல் நான் திவ்யமான கண்களை கொடுத்து உன்னை பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி விஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு, ஏன்னா அப்படி தானே தொடங்கிச்சது, அதனால் சஞ்சயன் ஒரு 4-5 ஸ்லோகங்கள் மூலமாக அவருக்கும் தெரியுது இல்லையா, அதனால் அவர் கண்கள் மூலமாக கண்ட அந்த விஸ்வரூபத்தை சுருக்கமாக ஒரு 4-5 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அதை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 10வது ஸ்லோகம். अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणं दिव्यानेकोद्यतायुधम्. அநேகனா கணக்கிட முடியாத எண்ணிலடங்காத வக்திர, அது வக்திரங்கும் போது திருவாய் இல்லை திருமுகம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா திருமுகம்னு சொல்லிட்டாலும் அது திருவாய் இருக்கு இல்லையா. நயனம் திருக்கண்களோட, அதாவது எதனால ஒவ்வொன்றும் நம்ம வாய் முகம் கண்கள்னு சொல்லாமல் திருன்னு சேர்க்கிறோம். ஏன்னா பகவானோடது இல்லையா, நம்மளை போல கண்கள் நம்மளை போல முகங்கள் இல்லை, அதனால் திருவாய் திருமுகம் திருக்கண்கள்னு சொல்கிறோம். அநேக அத்புத, அநேகன எல்லையற்ற அத்புத ஆச்சரியமான காட்சிகள் படைத்ததாகவும். ஏன்னா ஒரு பகவானுடைய அந்த உடம்புக்குள்ளே நம்ம எல்லா மற்ற தேவதைகளையும் பார்க்கலாம், அக்னியை பார்க்கலாம், பஞ்சபூதங்களை பார்க்கலாம். அப்படின்னா இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் இல்லையா. அதனால் ஆச்சரியமான காட்சிகள் படைத்ததாகவும், அநேக திவ்ய ஆபரணம், எண்ணிலடங்காத திவ்யமான அப்ராக்கிருதமான ஆபரணங்கள், திவ்ய அநேக உத்யத் ஆயுதம், அதாவது அளவற்ற கணக்கிலடங்காத தூக்கி பிடித்து கொண்டிருக்கும் ஆயுதங்கள், இதெல்லாம் பார்க்கறதா சஞ்சயன் சொல்கிறாரு. தொடர்ந்து 11வது ஸ்லோகத்தில், திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். திவ்ய மால்ய அம்பரதரம், திவ்யமான அப்ராக்கிருதமான நிறைய மாலைகள், வனமாலைகள், அம்பரதரம்னா பீத்தாம்பரங்கள் எல்லாம் போட்டு கொண்டிருப்பதாய், திவ்ய கந்த அனுலேபனம், திவ்யமான அப்ராக்கிருதமான வாசனை மிக்க சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியா, சர்வ ஆச்சரியமயம், உலகில் இருக்கக்கூடிய அந்த வியக்கத்தக்க பொருட்கள் எல்லாமே அந்த பகவானுடைய திருமேனியில் பார்க்கக்கூடியதான ஒரு காட்சி. தேவம், இந்த இடத்துல தேவம்ன்றது தெய்வம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் வரல. எப்படின்னா சுலபமாக பார்க்கவே முடியாத திருமேனி முழுக்க, அதாவது உடம்பு முழுக்க ஒளி வெள்ளமாக இருக்கக்கூடியது தான் தேவம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அடுத்து அனந்தம், அனந்தம்னா காலத்தாலோ தேசத்தாலோ முடிவே இல்லாத ஒரு உருவமாய், விஸ்வத்தோ முகம், பல திசைகளிலும் எந்த திசையில் திரும்பி பார்த்தாலும் முகம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சஞ்சயன் விளக்குறாரு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்ய 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 ஆபரணம், திவ்ய அநேக உத்யத ஆயுதம், திவ்ய மால்ய, திவ்ய கந்த அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் திவ்ய திவ்யன்னு பார்க்குறோம். திவ்யன திவ்யமான, சரி திவ்யமானன்னா என்னதான் அப்படின்னா அப்ராக்கிருத்தமானாலும் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது நம்ம இங்கே இருக்கிறோம் இல்லையா, இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், நம்ம ஜீவராசிகள் எல்லாமே இதை பிரகிருதி மண்டலம்னு சொல்கிறது உண்டு. பகவான் இருக்கிறதோ பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடம்பெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது, அதனால தான் நிலைச்சு இருக்காது. கொஞ்சம் நாளடைவுலேயே அது தொய்ஞ்சு போய், அதனால தான் உயிர் போய் ஆத்மா இந்த உடம்பை விட்டு பிரியுது. ஆனால் பகவானோட திருமேனி, பகவானோட உடம்பு பஞ்ச சக்தி மயம்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதமயம் இல்லை, பஞ்ச சக்தி மயம்னு. அதனால தான் அது அப்ராக்கிருதமானது அப்படின்னு, அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ரொம்ப சக்திமயமான ஆச்சரியமயமான பொருட்களால் ஆனப்பட்டது அப்படின்றதுனால பஞ்ச சக்திமயமான அப்படின்ட்டு பகவானுடைய திருமேனியை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பகவானுடைய திருமேனிக்கு இருக்கிறது எல்லாமே அப்ராக்கிருதமானது தான். ஏன்னா இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி தானே எல்லாமே இருக்குது. அதனால் எதுவுமே சாதாரணமானது இல்லை, ஆச்சரியமான அப்ராக்கிருதமானதுன்னு. அதனால தான் திவ்ய திவ்ய திவ்யன்னு அவ்வளோ தடவை சொல்கிறதுக்கு. இந்த ஆத்மாவே பார்த்திங்கன்னா அப்ராக்கிருத்தம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உடம்பு அழியதை தவிர ஆத்மா அழியலை இல்லையா. அதனால் அது போல் இதுக்கும் மேலே பகவானோடது, அதனால் திவ்ய திவ்யன்னு சொல்கிறது உண்டு. தொடர்ந்து சஞ்சயன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.